நீ என்ன சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டவால்? பெரியாரை பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன். ஏங்க அது விடுங்க, நீங்க தான்றீங்க பேசுன அது தப்பு. என்ன சொல்ற? ஆமாங்க சொன்னீங்க, சொல்லிருக்கீங்க. ஆமா இப்ப என்ன செய்யலாம்? சொன்னேன் அது தாத்தா இல்ல, இப்ப பேத்தாவா இருக்கு. என்ன பண்ணலாம்? மாறி மாறி பேசல. படிச்சதானே நான் படிக்கிறேன். படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. நானும் இந்த திராவிட கூட்டத்துல ஒருத்தனா தான் இருந்தேன். இது பெரியார், இது திராவிட மாடல். பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லைன்னா என்ன நீங்க பண்ணிட்டீங்க? கொள்கை என்ன? பெரியாரை எதிர்க்கிறத உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியார் வெட்டி சாய்க்கிறது. நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவு இல்ல, அன்னைக்கு படிக்கல, இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எதுக்குறேன். இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது. நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க. பெரியாரின் எழுத்துக்களை அரசுடைமை ஆக்கிட்டு எனக்கு சான்றுகளுக்கு தரேன். இப்ப நான் தந்த சான்று 10 அவ்வளவுதானே வந்து கேளு. நான் தாங்க வெளியிட்டு இருக்கேன். ஏங்க நீங்க எழுதுற புத்தகத்தை எல்லாம் நீங்க முடக்கி வீட்டுக்கு தனி சொத்தா வச்சுக்கிட்டேன் ஆதாரம் கேட்டா அதுக்குள்ளதான் இருக்கு, எடுத்து வெளியிடுங்க. சார் இதே சீமான் 2011 எழுச்சி மலர்ல பெரியாரோட படத்தை தான் முதல் இடத்துல போட்டிருந்ததாகவும், அப்போ பெரியாருக்கு தேவைப்படாது, இப்போ அவருக்கு எதிர்ப்பா பேசுறாரு. நீங்க தானே பெரியாருக்கு எதிரின்னு என்னை கற்பிச்சீங்க. போக போக நீங்க தமிழ் தேசியம் எதிரின்றீங்க. தமிழ் தேசிய அரசியல் எதிர், தமிழ் தேசியம் ஆபத்துன்னு. ஆமா ஆபத்து. திராவிடர்னு தனி இனம் இருக்கு, திராவிடம்னு நாடு. திராவிடம் பேசிட்டு இருக்கிறது யாரு திராவிடன்? நீங்க திராவிடரா? நீங்கள் என் இன முன்னோர்களை, எங்கள் அடையாளங்களை, எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை வருது. நீங்க பெரியாரு பேசினாரு, பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினாரு, பெரியாரும் பெண்ணியம் பேசினாருன்னா பேசாம போயிருப்பான். பெரியார் தான் அப்படிங்கும் போது நீ என்ன சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டவால்? பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. பெரியாரை பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன். நீங்க என்ன பேசுறீங்க? இப்ப நீங்க பெரியார் இல்ல, பெரியாரை எடுத்துக்கிட்டு ஏன் வர? நீ வரவே எனக்கு பதில் சொல்லு. வள்ளலார், எங்கள் மூதாதை வள்ளலார் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க பண்ணீங்க? ஏங்க அது விடுங்க, நீங்க தான்றீங்க பேசுன அது தப்பு. என்ன சொல்ற? ஆமாங்க சொன்னீங்க, சொல்லிருக்கீங்க. ஆமா இப்ப என்ன செய்யலாம்? சொன்னேன் அது தாத்தா இல்ல, இப்ப பேத்தாவா இருக்கு. என்ன பண்ணலாம்? மாறி மாறி பேசல. படிச்சதானே நான் படிக்கிறேன். படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. என் இனச்சாவலதான் இவெல்லாம் திருட்டு பையன் எனக்கு எதிரானவன் தெரிய வருது. 2008, 2009, 2010 தான் திராவிடம் திருடன். அது என்ன திருடங்கிற? ஆமா திருடன் சொல்ற. நீ குருடங்கிற? ஆமா குருடன். 60 ஆண்டுகளா நீங்க திருடி இருந்தது தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி சீமானோட கொள்கைகள் மாறிக்கிட்டே இருக்கும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. என் தலைவனை 2008 பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன். சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இந்த அரசியலை கட்டமைக்கிறேன். அதுக்கு குறுக்க இது பெரியார், இது திராவிட மாடல், பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லைன்னா என்ன நீங்க பண்ணிட்டீங்க? சிங்காரவேலர், சிவானந்தா, அயோத்தியாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், இந்த கியாபி விஸ்வநாத முத்தமிழ் காவலர், அண்ணல் தங்கம், மறைமலை அடிகள், இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தெய்வத்திரும்ப முத்துராமலிங்க தேவர், காமராஜர், கக்கன், எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கான் எங்க பாட்டன் வாவு சிதம்பரம். அவெல்லாம் ஒண்ணுமே செய்யல, இவர் மட்டும்தான். இப்ப நீங்க ஒண்ணு கேளுங்க, இங்க பாருங்க. இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி. சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி 72 வயசுல 26 வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர். தன் அப்பா நீ வழக்கறிஞர், தாத்தா வழக்கறிஞர், இவர் வழக்கறிஞர். யாரு? எங்க பாட்டன் வாவுசி. ஒரு தடவை நேர் நிக்கிறதுக்கு பல ஆயிரம் ரூபாய் சம்பளம். இவ்வளவு சொத்து, பெரும் செல்வந்த பிறப்பிலிருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழிச்சு மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை, கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றவன், எல்லாராலும் போற்றப்படுகிறவன், இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தவன், செக்கிழுத்த செம்மல், இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு, இன்னும் இருக்கு. செக்கெழுத்து சிறைப்பட்டு எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில மண்ணெண்ணை வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன். தன்னுடைய மகன் படிச்சவனுக்கு வேலை இல்லை. பெரியாருக்கு எழுதுறாரு ஒரு கடிதம். இந்த மாதிரி பெரியார் நீங்க
நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்குதுங்கிறாரு சொல்றாங்க. நீங்க சிபாரிசு செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளவு பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கேட்டு எழுதுனத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டில் வச்சிருக்கீங்க. இதை படிக்கும்போது எனக்கு என்ன சொல்ல வருது? உங்க ஆள் ஒண்ணும் இல்லை, எனக்கிட்டே சிபாரிசு கடிதம் எழுதணும் தான் அப்படி காட்டுறதுக்கு வச்சிருக்கேன். எதுக்கு வச்சிருக்க? எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க? என்ன என் பாட்டன் வஉசியை விட நீங்க இங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இந்த சொத்தை அளிச்சான். நீங்க அடிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு தேடி நின்ற நீங்கள். அவன்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடினவன் போராளிகள். நீங்க வாரிசு தேடிய முதலாளி. நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க? நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவில்ல, அன்னைக்கு படிக்கல, இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எதுக்குறேன். இதுதான் கண்ணதாசன் சொல்றாரு. நான் வந்ததுல இருந்து சரியா தானே போறேன். இல்ல சார், அப்போ நீங்க படத்தை பெரியார் படத்தை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்யும் போது உங்க வழியில் தானே அவங்க தொண்டர்கள் வேணாம் எனக்கு பெரியார் படம் வேணா நீங்க வச்சுக்கிறீங்க. பெரியார் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கிறீங்க. எங்களுக்கு கொள்கை தான் என்ன சார்? சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்துக்கு இங்களை ஒழிக்கிறது தான். இப்ப நீங்க என்ன கொள்கை இருக்கீங்க? எந்த கொள்கை இருக்கீங்க? 15 வருஷமா பேசுறேன். இப்ப கொள்கை இருக்கீங்க திராவிடம்னு பேசுறவங்களை ஒழிக்கிறதா என் கொள்கை. வேற ஏதாவது வேணுமா? கொள்கை என்ன? பெரியாரை எதிர்க்கிறது. பெரியாரை எதிர்க்கிறது உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேற எது? பெரியாரு வெட்டி சாய்க்கிறது. வேற ஏதாவது விளக்க வேணுமா? கட்சி கரைந்து வருவதால் நீங்க இது போல ஒரு மறைந்த தலைவர்கள் கரைந்து வருதுன்னா நீ எங்க கவலைப்படுற? கரைந்து வருது ஏன் கவலைப்படுற? ஏன் கவலைப்படுற? கரைந்து வருதுன்னா எதுக்கு அவ்வளவு? கரைந்து வருது ஒண்ணுமே இல்லை, பயப்படாம போ பயப்படாத போ. கரைந்து வருதுல எதுக்கு பயப்படுற? எந்த குற்றச்சாட்டு? இசை நீங்க அந்த பிறப்பு அந்த வளர்ப்பு அந்த பழக்கம் உங்களுக்கு ஒன்னு மடை மாத்திக்கிட்டே இருக்கிறது சார். அதாவது பணம் பெற்றுக்கொண்டு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பிஜேபிக்கு ஆதரவா சீமான் பேசுறாரு. பிஜேபியோட கூட்டணி வச்சு ஆட்சியாரத்தை அனுபவிச்சவன் எவ்வளவு வாங்கிட்டு நின்னா? காலையில மகனும் சாயந்தரம் அப்பாவும் போய் மோடியை சந்திக்கும் போது எவ்வளவு பணம் வாங்கிட்டு சந்திச்சீங்க? அரசியல் ரீதியா ஒரு மாநில முதல்வரும் துணை முதலமைச்சரும் போய் சந்திக்கிறது தப்பு இல்ல. அப்படியா எதுக்காக சந்திச்சோம்னு சொல்லிட்டு போனீங்களா? சந்திச்சு என்ன பேசணும்னு வெளியில வந்து சொன்னீங்களா? வளர்ச்சிக்காக பேசணும்னு சொல்றாங்க. பிரஸ் மீட்லயே சொல்றாங்க, அங்கேயே சொல்றாங்க வெளியில. வளர்ச்சிக்குன்னா எந்த வளர்ச்சிக்கு? வளர்ச்சி மாநில வளர்ச்சி எது சார்ந்த வளர்ச்சி? வளர்ச்சி வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவனுக்கு உரிய பாதிப்புக்கான நிதியை பெற்றுக் கொடுக்க துப்பு இல்ல. வளர்ச்சி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கல, மத்திய அரசு எனக்கு பணம் கொடுக்கல, என்கிட்ட வந்து நெஞ்சல் அடிச்சு புலம்பிட்டு இருக்க. 40 உறுப்பினருக்கு நாக்கு வலிக்கவா? வளர்ச்சின்னு தம்பி பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் இல்ல தம்பி, பார்த்து கேள்வி எழுங்க. வேற ஏதாவது சொல்லுங்க.